தம்பியர்கள் நாலாகி ஐந்தாகி ஆறேழு ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. அண்ணனோடு தம்பியர்கள் நாலாகி ஐந்தாகி ஆறேழு ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. மீண்டும் ஒரு தரம் இறைவனுடைய திருவடிகளை எனது மனமொழி மெய்களால் போற்றி மகிழ்கின்றேன். பட்டிமண்டபத்திலே பேசிய பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் சபையோர் சார்பாக எனது நன்றிகள். சபையோர் அனைவருக்கும் பட்டிமண்டபத்திலே பேசிய பேச்சாளர்கள் சார்பாகவும் எனது நன்றிகள். இவ்வளவு விடயம் சார்ந்து நடந்த ஒரு பட்டிமண்டபத்தை ஆட்ட அசைவின்றி ரசிக்கிற ஒரு சபை காரைக்குடிக்குத்தான் உரித்தாகும் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். இந்த தரத்தை காரைக்குடி கம்பன் கழகம் மட்டுமல்ல மற்றைய கழகங்களும் பேண வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த 2 பேர் சபைக்கும் பேச்சாளர்களுக்கும் நன்றி சொன்னேன். இவர்கள் 2 பேராகவும் நிறைவாக நான் எனக்கு நானே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இதற்கு மேலே யார் நன்றி சொல்லப் போகிறார்கள் என்ற உணர்வுதான் காரணம். மனிதராமனாக ராமன் நம் மனதில் பதிவது எந்த சம்பவத்தால்? 3 சம்பவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தசரதனின் மறைவின் போது அவன் அழுத அழுகை, சீதையின் பிரிவின் போது அவன் தளர்ந்த தளர்ச்சி, லக்குவணனுடைய பிரிவின் போது அவன் செய்த தடுமாற்றம். இந்த 3 சம்பவங்களை எடுத்து ராமன் மனிதராமனாக நம் மனதிலே எங்கே பதிகிறான்? நேர எல்லையை எனக்கு 2 பக்கமும் வைத்துவிட்டு என்னை தீர்ப்பு சொல்ல சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நான் அதிக ஆலாபனை செய்யாமலே நான் என்னுடைய கச்சேரிக்குள்ளே நுழைய வேண்டும் என்று கருதுகிறேன். பேசியவர்கள் எல்லாரும் மிகச்சிறப்பாக பேசினார்கள். அதற்காக அவர்களுக்கு என் தனிப்பட்ட நன்றியறிதலை தெரிவித்து மகிழ்கின்றேன். 2ஆம் சுற்றிலே பேசியவர்களுக்கு நேரம் மிக குறைவு என்பதை நான் உணர்கிறேன். அது ஒரு கொடுமைதான். இந்த 7 நிமிஷம் பேசுவதற்காக அவர்கள் 7 மணித்தியாலமாவது செலவழித்து வந்திருப்பார்கள். ஆனாலும் ஒன்றை நான் சொல்கிறேன், ஆரம்ப காலத்திலே இந்த இழப்பை பெரிதுபடுத்தாதீர்கள். நான் 81ஆம் ஆண்டு முதலாக மதுரையிலே நடந்த தமிழராட்சி மாநாட்டுக்கு வந்த பொழுது, அதை சொன்னால் ரொம்ப நீண்டுவிடும், நான் சுருங்க சொல்லுகிறேன், என்னென்னவோ போராடி எம்ஜிஆருக்கு கடிதம் எழுதி வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்தால் தற்செயலாக எனக்கு அங்கே நடந்த அந்த மாநாட்டு மேடையிலே பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தருவதாக ஒருவர் பொய் சொன்னார். அந்த பொய்யை மெய்யென்று நம்பிக்கொண்டு அடுத்த நாள் விடிகாலையிலேயே நான் குளித்து புறப்பட்டு வந்து அவரை தேடினால் எனக்கு வாக்கு தந்தவரை காணவில்லை. ஆனாலும் ஆசை விடவில்லை. அந்த நேரம் எம்ஜிஆரும் வந்து சபையிலே உட்கார்ந்து விட்டார். எப்படியும் பேச வேண்டும் என்ற விருப்போடு நான் பல முயற்சிகள் செய்து அந்த மேடையிலே எனக்கு பேச ஒரு இடம் கிடைத்தது. இப்போதைக்கு இவ்வளவும் தான் சொல்லலாம். அந்த மேடையிலே எனக்கு பேச தந்த நேரம் 3 நிமிடங்கள். 3 நிமிடங்கள் பேசும்படி எனக்கு அனுமதித்தார்கள். அவர் இப்போவும் இருக்கிறார், நீதிபதி கோகுலகிருஷ்ணன் அவர்கள்தான் தலைமை தாங்கினார். 3 நிமிடம் என்னை பேச அனுமதித்தார்கள். நான் அந்த 3 நிமிடத்திலே பேசி ஓரளவு சபையை கவர்ந்தேன். அந்த நீதிபதியே என்னை பார்த்து, பரவாயில்லப்பா நீ பேசு என்று சொல்லி என்னை 7 நிமிஷம் பேச விட்டார். நான் இதை என்னுடைய கெட்டித்தனத்துக்கு சொல்லவில்லை. அந்த 7 நிமிஷ பேச்சு எனக்கு இந்த ஊரிலே ஒரு பெயர் எடுத்து தந்தது. ஆகவே குறைவாக பேசுவதிலேயும் சாதனை செய்யலாம் என்பதை நீங்கள் நம்பிக்கொண்டு இன்னும் கொஞ்ச காலம் பேசுங்கள், ஒன்றும் தப்பில்லை. பிறகு உங்கள் தனிப்பேச்சை கேட்கவே சபை உட்காரும் என்பதை இந்த இளையோருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன்.
அவர்கள் நேரத்தை விழுங்கிவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியிலே தான் இந்த பிதற்றல்கள் எல்லாம். எல்லாரும் அழகாக பேசினார்கள். சகோதரி முதலாக நான் அவரை மேடையில் சந்திக்கிறேன். நன்றாகவே பேசினீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவர்களை நான் தனித்தனி சொல்ல தேவையில்லை, நான் ரசித்து கேட்கிற பேச்சாளர். இதிலே இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு மனிதராமனாக ராமன் நம் மனதில் பதிகிற இடம் எது? ஒவ்வொருவரும் தம் பார்வையை சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது நான் என் பார்வையை சொல்ல வேண்டிய நேரம், தீர்ப்பாக சொல்ல வேண்டிய நேரம். உங்கள் பார்வை என்ன என்று ஏதாவது கேட்டால் எனக்கெல்லாம் இப்போது கொஞ்ச காலமாக ஒரே ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் இப்பொழுது ஒரு பேட்டியிலே இது பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்கிறார், ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு விளையாட்டு பேர்வழி. அவர் உடனே சொன்னார், நான் இப்படி பார்க்கிறேன் என்று காட்டினதை இந்த நியூஸில் நான் பார்த்தேன். இப்போ நான் கூட அப்படி சொல்லிவிட்டு அமர்ந்து விடலாமா என்று பார்க்கிறேன். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என்றால், நான் இப்படி பார்க்கிறேன் என்றால் சுகமாக தீர்ப்பு முடிந்துவிடும். ஆனால் காரைக்குடி சபை திருப்பி என்னை நினைத்தும் பார்க்காது. ஆகவே ஒரு சம்பவ தொகுப்பை மட்டும், இந்த தலைப்பை எப்படி நாம் அணுக வேண்டும் என்பதை மட்டும் சொல்கிறேன். ராமனுடைய சோகம் பெரிதும் வெளிப்பட்டது என்பது இந்த மன்றத்தினுடைய கேள்வி இல்லை. அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவை பொழுது சோகப்பட்டானா, சீதையை பிரிந்த பொழுது சோகப்பட்டானா, லட்சுமணனை பிரிந்த பொழுது, அதல்ல கேள்வி. அந்த சோகம் அது ஒரு தனித்தலைப்பாக நடத்தலாம். இங்கே கேள்வி என்னவென்று கேட்டால், மனித ராமனாக நம் மனதில் பதிகிற இடம் எது? 3 இடங்களை தந்திருக்கிறார்கள். ஒன்று தசரதனை பிரிந்து கதறுகிற இடம், சீதையை பிரிந்து துன்பப்படுகிற இடம், லட்சுமணனை பிரிந்து துன்பப்படுகிற இடம். இதிலே மனிதராமன் நம் மனதிலே எப்படி பதிவான்? இதற்கு நான் வரையறுத்து கொள்ள விரும்புகிறேன். மனிதர்களாக இருக்கிற நம்முடைய மனங்கள் எல்லாவற்றிலும் அல்லது நம்முடைய வாழ்வு எல்லாவற்றிலும் எங்காவது ஒரு அதிர்வான சம்பவம் நிகழ்ந்துதான் தீரும். அதில் ஒருத்தர் தப்ப முடியாது. அது இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் எல்லார் வாழ்விலும் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கும். அந்த அதிர்ச்சி உண்டாகிற பொழுதுதான் அவன் மனிதனாக நம் மனதிலே பதிவாகிறான். இது முதல் அடிப்படை. இப்பொழுது இதற்கு கொஞ்சம் மேலே உள்ளே போய் பார்க்க விரும்புகிறேன். இப்போ தசரதனுடைய பிரிவு ஒரு அதிர்வு தான், ராமனுக்கு அதிர்வு தான். அவன் சாதாரண தந்தை அல்லவே. அதான் மாது சொன்னாரே, பொய்யுரை கேளா வேந்தன். நாம் பொய் சொல்லாமல் இருக்கிறதே கஷ்டம், அவன் பொய் சொன்னதை கேட்டதே இல்லையா. தாயொக்கும் அன்பின் தவமுக்கும் நலம்பைப்பின் சேயொக்கும் நின்று செலுங்கதி உய்க்கும் நீராள் நோயொக்கும் எண்ணின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவொக்கும் எவர்க்கும் அண்ணான் என்று கம்பன் அடித்து கொண்டு போகிறான். தேவலோகத்துக்கு படையெடுத்து கொண்டு போய் உதவி செய்த பயல் தசரதன். அப்பேற்பட்ட ஒரு தந்தை, கம்பீரமான தந்தை. அவனுடைய கம்பீரத்துக்கு நான் வேறு என்ன உதாரணம் சொல்வான்? 60,000 மனைவியர் அவனை நேசித்து ஒற்றுமையாக இருந்தார்கள். இதை விட ஒரு கம்பீரம் வேணுமா? அப்படிப்பட்ட கம்பீரமான ஒரு அரசன் தந்தை இறந்து போகிறான். செய்தி கேட்டு ராமன் அழுகிறான். அதிர்வா என்று கேட்டால் அதிர்வு தான். பிறகு சீதையிடம் வந்தால் அவள் சாதாரண பெண்ணா? கம்பனே சொன்னான், உமையாளுக்கும் மங்கையர் உச்சிக்கரம்பைக்கும் என்றான். மிதிலையிலே உமாதேவியாருக்கு ஒப்பான அழகுள்ள பெண்கள் எல்லாம் சீதையை கண்டுவிட்டு தலையிலே கை வைத்து கூப்புகிறார்களாம். அப்பேற்பட்ட ஒரு அழகி. உணர்விலே அவள் எப்படிப்பட்டவள்? மனைவியான பிறகு உணர்விலே எப்படிப்பட்டவள் என்று கேட்டால், முதல் இரவிலேயே ராமனை ஏகபத்தினி விரதனாக்கினவள். முதல் இரவிலே ஆக்கினாள். எப்பயாவது ஒரு முதலிரவு காட்சி சொன்னால் தானே சபை உற்சாகப்படும். ராமன் நான் இப்படி தான் அந்த காட்சியை கற்பனை பண்ணி கொள்வது. அவனை அலங்காரம் பண்ணின அறையிலே ராமனை வைத்திருப்பார்கள். சீதையினுடைய கையிலே இந்த பால் பழம் எல்லாம் கொடுத்து தோழியர்கள் அலங்காரம் பண்ணி அந்த அறையிலே தள்ளிவிட்டு கதவை போட்டு கலகலகல என்று சிரித்து, சினிமாவில் பார்த்ததை வச்சு சொல்லுகிறேன். மாது என்னை சந்தேகமாக பார்க்குறார். உள்ளுக்கு சீதை வந்திருப்பாள். வந்த சீதை நகரவில்லை.
அதுதான் சார், அப்படித்தான் அந்த காட்சியை ரசிக்க வேண்டும். வந்த சீதை அந்த கதவுல உள்ளுக்கு தள்ளினோன்னே கதவு வாசல்லையே நின்றிருப்பாள். அவ்வளவு மென்மையான பெண். அவளுக்கு பிற ஆடவனோடு தனித்திருந்தது என்பது வாழ்க்கையிலே இதுதான் முதல் தரம். இதெல்லாம் இப்போ சொல்லப்படாது. வாழ்க்கையிலே முதலாக ஒரு ஆடவனோடு, தனக்கு தெரியாத ஒரு ஆடவனோடு அறையிலே இருக்கிறாள். அப்படி இருந்தவள் இப்போ நடக்க முடியலை, கால் தடுமாறுது, அப்படியே நிற்கிறாள், கையிலே படத்தட்டு. ராமன் பார்த்தான். நான் இப்போ நினைக்கிறது ஒரு 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 கணவன் மனைவின்னா இப்படி இருக்கணும். ஆணாக இருக்க வேணும், பெண்ணாக இருக்க வேணும். ராமன் பார்த்துருப்பான். இவள் தடுமாறுறது தெரிஞ்சிருக்கும். எழும்பி இருப்பான். எழும்பி வந்தான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கம்பன் சொல்கிறார் சார், கம்பன் சொல்கிறார். அதாவது சீதை கொண்டு வந்து பழம் கொடுத்தோடனே ராமர் சத்தியம் பண்ணி வந்து, ஆர் வந்து? சீதை வந்து இல்லை, ராமன் வந்து. சீதை சொல்லுகிறாள் வந்து ஏனை. இப்போ இவள் நடுங்கினபடி நிற்கிறாளா? அப்படி சும்மா மெல்ல தொட்டிருப்பான், இப்படி விரலால் மெல்ல தொட்டிருப்பான். உனக்கு தான்ப்பா தேவை, கேட்டுக்கோ. மெல்ல தொட்டிருப்பான். என்னை கரம் பற்றிய வைகைவாய். கரம் பற்றியதுதான் பிடிச்சதில்லை, கரம் பற்றிய. அப்படி மெல்ல தொட்டிருப்பான். கரம் பற்றிய வைகள்வாய். இப்போ என்ன நடந்தது? அடுத்த வரியை போடுகிறாள். இந்த இப்பிறவிக்கு என்னை இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். இப்போ கையில் வந்து தொட்டோன்னே ஆறாவது ஒருத்தன் இப்படி பேசுவானா? உன்னை கையில் வந்து பிடிச்சு இந்த இப்பிறவிக்கு சிந்தையாலும் தொடேனண்டா இப்போ இவனை ஏதோ ஒரு கள்ளன் என்று அர்த்தம். அவளே கேட்கையில் நீ ஏன் சொல்கிற? அவள் வார்த்தையால் கேட்கவில்லை. இவன் தொட்ட உடனே, ராமன் தொட்ட உடனே ஒரு ஆண் ஸ்பரிசம் முதல் சீதைக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆணுடைய ஸ்பரிசம். அப்படி தொட்ட உடனே அவள் என்ன சொல்கிறது? அவள் திகைத்து போனாள். உடனே அவள் மனதில் என்ன கேள்வி வந்திருக்கும்? இந்த ஆண்மகன் என்னை தொடுகிறானே, இப்படி தொடுகிறானே, இப்படி வேற யாரையும் தொட்டு விடுவானோ? இந்த எண்ணம் பெண்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேணும். அதுதான் ஆணுக்கு போடுகிற மதில். இப்போ இதை தொட்ட உடனே இவள் மனதில் நினைச்ச உடனே அதுவரையும் நாணத்தால் கவிழ்ந்திருந்த சீதை நாணம் நீக்கி நிமிர்ந்தது. அப்படி நிமிரப்படாது. அதுவரை ராமனை அவள் பார்க்கவே இல்லை. தொட்ட உடனே டக்குண்டு நிமிர்ந்து ராமனை பார்த்தாள். என்ன தெரியுமா? இப்போ என்ன தொட்ட மாதிரி வேற யாராவது தொற்றுவியா? இதான் அந்த கேள்வி. கண்ணில் அந்த கேள்வி தெரிஞ்சது. அதுதான் ராமன் உடனே சொன்னான், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன், நீ கவலைப்படாதே, வா என்று உள்ள கூட்டிகிட்டு போனான். ஒரு பாட்டை இப்படித்தான் சார் ரசிக்க வேணும். எனக்கு அப்படித்தான் விருப்பம். 10 பாட்டு என்னத்துக்கு, ஒரு பாட்டு போதாதா? இப்படிப்பட்ட சீதை, இவளுடைய பிரிவு துன்பம் தந்திருக்காதா என்றால் அதிர்வு தந்திருக்காதா என்றால் அதிர்வு தந்திருக்கும். லட்சுமணன் அவன் சாதாரணமானவனா? அதான் சொன்னார்களே, 14 ஆண்டுகள் தூங்கவில்லை. 14 ஆண்டுகள் தூங்கவில்லை. ராமன் காட்டுக்கு போகிறதுன்ற உடனே சீதைகிட்ட போய் சொன்னான். லட்சுமணன் தன் மனைவிட்ட சொல்லவே இல்லை, போயிட்டான். இப்படி ஒரு தம்பி வாய்ப்பானா? இந்த தம்பியினுடைய பிரிவு அதிர்வு தராதா என்றால் அதிர்வு தரும். அப்போது இதிலே எந்த அதிர்வு ராமனை நம் மனதிலே மனித ராமனாய் நிறுத்துகிறது? இதுதான் கேள்வி. நான் சொல்வதொன்று பாருங்கள், சம்பவம் அல்ல. சம்பவங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்மை அதிரச் செய்து நம் வாழ்க்கை நெறியை மாற்றிவிடுகிறது. சில சம்பவங்கள் வாழ்க்கை நெறியை மாற்றிவிடும். அப்படி ஒப்பற்ற முறையிலே வாழ்க்கை நெறிய மாற்றிய சம்பவம் எது என்பது கேள்வியே தவிர, அதை வைத்துக்கொண்டு தான் யார் மானுடராமன் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். இப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். தசரதனை எடுத்துக்கொள்வோம். தசரதனுடைய இழப்பு பெரிய இழப்புத்தான், சந்தேகம் இல்லை, பெரிய இழப்புத்தான். ராமன் கதறினான் தான், அதிலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் தசரதனுடைய பிரிவாலே வந்த அதிர்வு என்பது ராமன் வாழ்க்கையில் பெரிய அளவிலே மாற்றம் எதையும் செய்யவில்லை, பெரிய மாற்றத்தை செய்யவில்லை. அவன் உத்தமமானாக இருந்தான், செத்ததுக்கு அழுதான், பிறகும் உத்தமமானதான் இருந்தான். ஒரு அதிர்வும் மாற்றம் செய்யவில்லை. சீதையை பிரிந்தானே, சீதையை பிரிந்த பொழுது அந்த அதிர்வு அவன் வாழ்க்கையை மாற்றியது.
2 சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன் நேரம் கருதி. எப்படி மாற்றியது என்று கேட்டால், முதலிலே சீதையை ராவணன் கொண்டு போய்விட்டான் என்று சடாயு சொன்னதும் கொதித்தெழுந்து அவளை கொண்டு போகிற பொழுது பார்த்திருந்த தேவர்கள், இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் நான் அழிக்கிறேன் என்று வில்லை எடுத்தான். ராமன் அப்படி செய்யலாமா? செய்கிறவனா? அவன் அப்படி நடக்கிறவன் அல்லவே. தன்னுடைய ஒரு இழப்புக்காக உலகத்தை அழிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்போதான் சடாயு தடுத்தான். பிழை அல்லதல்லால் உலகம் செய்யும் பிழையும் உண்டோ? நிறுத்துடா. ஒரு கழுகு புத்தி சொல்லுது பாருங்க, நிறுத்துடா. என்னடா நீ உலகத்தை அழிக்கிறேன் என்று சொல்கிறாய்? நீங்க செய்தது தப்புடா. ஒரு பெண்ணை காட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்த நீங்க பொறுப்பா ஒருத்தர் அவனோடு நின்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எல்லாருமா விட்டுட்டு போய் இப்போ அவள் போன பிறகு உலகத்தை அழிக்கிறேன் என்கிறாயே, இது எப்படி சரியாகும் என்று தண்டித்தான். அப்போது அந்த அதிர்வு என்பது, சீதை அதிர்வு என்பது ராமன் வாழ்க்கை நெறியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மனிதர்களுக்கு இருக்கிற இயல்பு. இதே போல் லக்குவனுடைய வாழ்க்கையில் அது மாதிரி என்னொன்று சொல்கிறேன் என்று சொன்னேனே, அதை வாலியே வாய் திறந்து சொல்லிவிட்டான். கோவியத் தர்மமுங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமையன்றோ, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்ததாலே திகைத்தனை போலும் செய்கை. அப்போ பிரிவு அதிர்வை உண்டாக்கி மாற்றத்தை உண்டாக்கியதென்றால் தசரதன் வாழ்க்கையிலே நாம் அதை காணவில்லை. ஆனால் சீதை பிரிவிலே ராமனிடம் அந்த அதிர்வு மாற்றம் நிகழ்கிறது. மூன்றாவதாக லக்குவனிடம் வருகிறோம். லக்குவனிடம் வருகிற பொழுது அந்த மாற்றம் அவனிடம் நிகழ்ந்ததென்றால் மாற்றம் நிகழ்ந்தது. அங்கேயும் அவன் லக்குவனை பிரிந்த பிறகு இதே வார்த்தையை சொல்லுகிறான், உலகத்தை அழித்து விடுவேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். அப்போ இந்த 3 சம்பவங்களிலே நடந்த அந்த அதிர்வுகளிலே மாற்றம் ஏற்பட்டது எங்கே என்று கேட்டால், முதலிலே சீதையிடம் அவன் போக்கிலே ஒரு அந்த அதிர்வு மாற்றத்தை ஏற்படுத்தியது, லக்குவனிடம் அதிர்வு மாற்றத்தை ஏற்படுத்தியது. தசரதனிடம் அப்படி தசரதனுடைய பிரிவின் துயரத்திலே அப்படி அதிர்வு மாற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே வணக்கத்தோடு தசரதன் அணியினருக்கு இந்த பட்டிமன்ற தீர்ப்பில் இருந்து நான் விடை கொடுத்து விடுகிறேன் என்பதை முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். இப்போ இந்த 2 அணிக்கும் அந்த அதிர்வு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அதிர்வு மாற்றத்திலே என்ன என்று கேட்டால், சீதையை பிரிந்த பிறகு உலகத்தை அழிக்கிறேன் என்கிறான், தடுமாறி வாலியை கொள்கிறான் என்று 2 நிலை ஏற்படுகிறது. லக்குவனிடையே அவன் உலகத்தை அழிக்கிறேன் என்று சொன்னது ஒன்று. இதைவிட வேறு ஏதாவது அவனிடம் தடுமாற்றம் நிகழ்ந்ததா என்றால் நிகழ்ந்திருக்கிறது. அந்த தடுமாற்றம் என்னவென்று கேட்டால், இந்த வீடனன் இருக்கிறானே, ராமனிடம் வந்து சரணாகதி அடைகிற பொழுது, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். காரைக்குடி சபைக்கு கம்பராமாயண கதை சொல்லவா வேண்டும்? கதை தெரியும். அப்போது அவன் வருகிற பொழுது இவனை ஏற்றுக்கொண்டான். வீடனனை இவன் ராமன் ஏற்றுக்கொள்கிறான், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறான். வீடனன் கேட்கிற ஒன்று, எனக்கு வேறொன்றும் வேண்டாம் ராமா, களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கயன்மை தீர இளையவன் கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்றான். ராமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், அங்கே உன் தம்பிக்கு அந்த திருவடியை கொடுத்தாயாமே முடியாக, அதுபோல எனக்கும் ஒரு தரம் சூடு போதும். வீடனன் செய்த தியாகம் என்பது ஒன்று இருக்கிறதே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். லேசான வேலை இல்லை. ஒட்டுமொத்த அரக்கர் கூட்டத்திலே தனி ஒருவன். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறார்கள், ஏதாவது பிழை நடந்து ஒருத்தன் குரல் கொடுத்தால், நீ ஏனப்பா குரல் கொடுக்கிறாய், நீ ஏன் குரல் கொடுக்கிறாய், கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து விட்டு போனால் உனக்கு பிரச்சனை இல்லையே, நீ ஏன் குரல் கொடுக்கிறாய் என்று கேட்கிறார்கள். தர்மத்தை நேசிக்கிறவர்கள் அப்படி ஒரு காலம் செய்ய மாட்டார்கள். இந்த வீடனன் இருக்கிறானே, இப்போ சில பேர் இப்போவும் பட்டிமன்றங்களே கேட்கிறார்கள், கும்பகர்ணனை போல அண்ணனோடு சேர்ந்து செத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கூட ராமனிடம் போய் சேராமல் இருந்திருக்கலாமே என்று கேட்கிறார்கள். அது நம் நிலையில் வைத்து கேட்கிற கேள்வி. நான் உண்மையிலே சொல்லுகிறேன் பாருங்கள், அறத்தை பொறுத்த அளவிலே 2 நிலைதான் இருக்கிறது. ஒன்று தர்மம், இல்லாவிட்டால் அதர்மம். தமிழிலே சில விடயங்களுக்கு 3 நிலை வைப்பார்கள், சில விடயங்களுக்கு 2 தான். இப்போ உறவு என்று வந்துவிட்டால் 3 நிலை: நட்பு, பகை, நொதுமல். நொதுமல் என்று ஒன்று, அதாவது தொடர்பில்லாமல் இருக்கிறது. இவரோடு நட்பு, இவரோடு பகை, அவரோடு நொதுமல். எனக்கு அவரை கண்டா நான் காணாத மாதிரி போவேன்.
நான் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது கோவிச்சு அங்கேயே பேசுவேன். என்னென்றால் வீதியிலே நடந்து போனால் இப்படியே சும்மா போவான். ஒன்று என்னை பார்த்து சிரி, இல்லாட்டி என்னை பார்த்து முறை, இவர் என்ன இங்கே வந்தார் என்ன பார்த்து. இது ரெண்டும்னா உறவு. ஏண்டா ஒன்று நட்பு, பகை, ரெண்டும் உறவு. நொதுமலுங்கிறது உறவு இல்லை, சும்மா இப்படியே போகிறது. தர்மத்தில் இந்த 3 நிலை இல்லை, 2 தான் இருக்கிறது. ஒன்று தர்மம் அல்லது அதர்மம். ஒன்று ராவணன் பக்கம் நின்று அதர்மம் பண்ணி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ராமனை பக்கம் வருவதை தவிர இந்த நடுவில் நிற்கிறன்றவன் எல்லாம் பொய் சொல்லுகிறவன் அர்த்தம். அந்த கட்சியிலும் இல்லை, இந்த கட்சியிலும் இல்லை, இங்கே இருக்கிறேன் என்றால் நான் பொதுவாக ராமாயணம் தான் சொல்லுகிறேன். அப்படி சொன்னால் இவன் பொய் சொல்லுகிறான் என்று அர்த்தம். அப்படி இல்லாமல் துணிந்து எத்தனையோ இழப்புகளை சந்தித்து தன் மனைவி மகளையும் விட்டு வந்த இந்த வீடனன் இருக்கிறானே, ராமன் விழுந்து கிடக்கிற பொழுது, நாகாஸ்திரம் பட்டு விழுந்து கிடக்கிற பொழுது ராமன் வந்து பார்க்குறான். இந்த லட்சுமணன் விழுந்து கிடக்கிற பொழுது பார்க்குறான். செத்து போனான் தம்பி என்று நினைச்சிட்டான். நினைச்ச உடனே பெரிய அதிர்வு வருகிறது. இந்த அதிர்வை என்ன எப்படி காட்டுகிறான் என்றால், பக்கத்தில் பார்க்குறான் வீடனன். வீடனனை பார்த்து கெடுத்தனை வீடனா என்றான். வீடனனை பார்த்து இது சொல்லலாமா? நீ உன் திருவடியை எனக்கு சூட்டு என்று கேட்டுக்கொண்டு வந்தவன், தன் சகோதரர்கள் உற்றார் உறவினர் எல்லாம் விட்டு தர்மம் வெல்ல வேண்டும் என்று வந்தவனை பார்த்து ராமன் கேட்கிறான், கெடுத்தனை வீடனா? எல்லாருமா சேர்ந்து என்னை கெடுத்துட்டீங்களேடா, அதானே அதுக்கு அர்த்தம். கெடுத்துட்டீங்களேடா சொல்லிவிட்டு சொன்னான். அதுக்கு பிறகு சொல்கிறான், எம்பியே போய்விட்டான். அதுக்கு பிறகு என்னடா ராவணன் தம்பியே என்றான். உன்னை தம்பி என்று நினைத்து வந்து சரண் புகுந்தவன் இந்த வீடனன். அவனை பார்த்து சொல்லுகிறான் ராவணன் தம்பி என்று. இந்த 2 வார்த்தையும் ராமன் வாயிலிருந்து வந்திருக்கலாமா? நான் உங்களை கேட்கிறேன். அகனமர் காதல் அன்பில் வந்த ஐயா நின்னோடும் எழுவரானோம் என்று சொன்னவன் ராமன். அதற்கு நேர் எதிராக இதே வீடனனை பார்த்து ராவணன் தம்பியே என்று சொல்வதும், நீ இந்த பிழையை என்னை கெடுத்து விட்டாய் என்று சொல்வதும் இருக்கிறதே, அந்த சம்பவத்தில் லட்சுமணனுடைய மரணச் சம்பவத்தினால் வந்த அதிர்வின் விளைவு. இப்போ பாருங்க, சீதையினுடைய அந்த பிரிவினாலே அந்த அதிர்வு ஏற்பட்டு 2 பிழை விட்டிருக்கிறான். இந்த பக்கத்திலே வீடனனுடைய லட்சுமணனுடைய பிரிவினாலே விட்டு வீடனனை உதாசீனம் செய்து பிழை விட்டிருக்கிறான். இப்போ இந்த அதிர்வும் பிழையும் மனிதனை நமக்கு காட்டுகின்றன. ராமனை மனிதனாக ஒரு அதிர்வு வந்தவுடனே தன்னிலை தளர்வது. தசரதனிலே தன்னிலை அவன் தளரவில்லை. அப்போது அவன் தெய்வ புருஷனாகத்தான் இருக்கிறான். ஒரு அதிர்வு வந்த உடனே தளர்கிற இடம் என்பது இந்த 2 இடமும் தான். சீதையை பிரிந்தோடனே தளர்கிறான், லட்சுமணனை பிரிந்தவுடனே தளர்கிறான். இப்போ கேள்வி என்னவென்றால், இந்த தளர்வுகளிலே எந்த தளர்வு மோசமானது? அங்கேதான் மனித ராமன் நிற்பான். இதுதான் பதில். எந்த தளர்வு மோசமானது? சீதையினுடைய பிரிவு என்பது பெரும் பிரிவு தான். அவன் காதல் கொண்டது பிரிவு தான். அதனாலே காட்டிய தளர்வு என்பது இந்த 2 தளர்வும் உலகத்தை அழிக்கிறேன் என்று சொன்ன தளர்வு தான். ஆனால் அதை சமாதானமாகி கொண்டான். அங்கே அதை அழிக்கவில்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வருகிற பொழுது, லட்சுமணனை பிரிந்து வருகிற பொழுது, அந்த தளர்வு தன் நேசமான ஒருவனை நோகச் செய்கிற அளவுக்கு வெளிவருகிறது. தன்மேல் நேசம் கொண்டவன், தன் பிள்ளைகளையே இறந்தாலும் பரவாயில்லை என்று போர்க்களத்துக்கு வழி சொன்னவன், இவனை பார்த்து நொந்து விட்டான். ராமன் நொந்து பேசுகிற பேச்சு இருக்கிறதே, அதிர்வனுடைய தளர்ச்சியிலே எது பெரிது என்று கேட்டால், இந்த வீடனனை நோக்கி ராமன் பேசிய அந்த லட்சுமண பிரிவில் வந்த அந்த அதிர்வு தான் பெரும் அதிர்வாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்கள் பார்வையிலே அப்படி இருக்கலாம். எனக்கு இந்த பார்வை என்றாலே சிரிப்பு தான் வருகிறது. இப்படி பார்க்குறதா அப்படி பார்க்குறதா தான். ஆனால் நான் கேட்கிறேன், இதுக்கு ஏதாவது சான்றுண்டா? சீதையினுடைய காலத்திலே அந்த பிரிவிலே வந்த அதிர்வுகளை விட இந்த அதிர்வு தான் ராமனுடைய வாழ்க்கையில் பெரிதா என்று எப்படி சொல்வீர்கள் என்றால், அந்த பிழை செய்து விட்டேன் என்ற உணர்வு யாருக்கு வர வேண்டும்? ராமனுக்கு வர வேண்டும். பிழை செய்து விட்டேன் என்ற உணர்வு ராமனுக்கு வர வேண்டும். அங்கே உலகத்தை அழிக்கிறேன் என்று சொல்கிறான். சொன்னவுடனே சமாதானம் ஆகிவிடுகிறான். வாலியை வதைக்கிற பொழுது சபரி, கவந்தன் போன்றவர்கள் எல்லாம் சொல்லி அனுப்பித்தான் செய்கிறான். அவனுடைய சுய முடிவு இல்லை. ஆகவே அவனுடைய பதிவு இல்லை. அவன் அந்த குற்றத்திலே அவனுடைய பதிவு தனியே இல்லை.
இங்கே லட்சுமணனை பிரிந்த உடனே வீடனனை பார்த்து பேசுகிற பேச்சு இருக்கிறதே, அந்த பேச்சுக்கு முழுக்க முழுக்க ராமனே பொறுப்பாளி. முழுக்க முழுக்க ராமனே பொறுப்பாளி. தம்பியை பிறந்தது உனக்கு தம்பி பெரியவன் தான், தம்பியை பிரிந்த பிரிவு பெரிதுதான், உடனே உன்னை நம்பி வந்தவனை நீ இகழ்வாயா? அப்படி இகழ முடியுமா? இதுதான் ராமனா? தெய்வராமனாக அல்லது புருஷோத்தம ராமனாக நினைத்திருந்த ராமன் இப்படித்தான் செய்வானா? உன்னை நம்பி வந்த ஒருவனை அத்தனை பேருக்கு முன்னாலே வைத்து, அந்த குரங்குகளுக்கு முன்னாலே வைத்து, கெடுத்தனை வீடனா என்றும் இலங்கை வேந்தன் தம்பியே என்றும் சொல்லுகிற பேச்சு ராமன் வாயிலே வரலாமா? அதனாலே தான் ராமன் தடுமாறுகிறான். ராமனே இதைத்தான் பெரிதாக பிழையாக நினைத்தான் என்பதற்கு நான் சொல்லுகிற ஒரு சாட்சி, இந்திரசித்தனை கொன்று விட்டான் லட்சுமணன் உயிர்த்து. இந்திரசித்தனை கொன்று விட்டான். இந்திரசித்தன் விழுந்து விட்டான். அவன் கழுத்தை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள். இப்போது கழுத்தை வெட்டி கொண்டு ஆறு போகிறார்கள். இந்த குரங்கு படையில் லட்சுமணன் எல்லாம் ஒரு தாம்பாளத்திலே வச்சு ராமனுக்கு முன்னாலே கொண்டு வந்து காட்டுகிறார்கள். பெரிய அதில் அரவாசி போர் வெண்டாச்சு. இல்லை, இந்திரசித்தனை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். இப்போ இந்திரசித்தனை என்ன சொல்லியிருக்க வேணும்? கொன்றவன் லட்சுமணன், அவன்தான் கொன்றான். துணை நின்றவர்கள் குரங்குகளும் அனுமன் போன்றவர்களும். ராமன் இதை பார்த்துட்டு பார்க்குறான். இந்த கூட்டத்துக்கு பின்னால் நிற்கிறான். ஆறு வீடனன். எல்லாம் முடிஞ்சது, பிள்ளை செத்துட்டான். இவன் வளர்த்து தோளில் தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளை சார். தர்மத்துக்காக நின்று பிள்ளையை பலி கொடுத்துட்டான். ஆனாலும் பிள்ளை தானே, பாசம் இல்லாமல் போயிடுமா? பொய்யா? அவனால் தாங்க முடியவில்லை. கண்ணீர் வடிகிறது. கண்ணீர் வடித்தால் தான் தர்மத்தின் பக்கம் இல்லை என்று ஆகிவிடுமோ என்று கண்ணீரையும் அடக்கி கொண்டு நிற்கிறான். இதை பின்ன ராமன் பார்த்துட்டான். அதுதான் சார் ராமன் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன செய்தான் என்றால், இவர்களெல்லாம் ஒரு பாராட்டை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பட்டிமன்றம் பேசி முடிஞ்சோடனே என்ன பாராட்டுவாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு வருந்தானே, அப்படி ஒரு பாராட்டு. ராமன் தொடங்கினான். ஆடவர் திலக என்று லட்சுமணனை பார்த்து தொடங்கினான். லட்சுமணன் கழுத்தை இப்படி நீட்டிட்டான், பொன்னாட தனக்குத்தான் என்று. ஆடவர் திலக என்ற உடனே லட்சுமணன் இப்படி பார்த்துருப்பான். நின்னால் அன்று இந்த வெற்றி நீ தந்தது இல்லைடா. உயர் அனுமன் என்னும் அவனுடனே முன்னுக்கு வந்திருப்பான், எனக்கு போத்தடாண்டு. சேடனால் அன்று. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, தெய்வத்தின் செயலும் அன்று. ராமன் சொல்லலாமா இந்த வார்த்தையை? அதாவது ஒரு நாத்திகன் சொல்லிவிட்டு போகலாம், இது நடந்தது தெய்வத்தின் செயல் இல்லை என்று ராமன் சொல்வானா? வேணுமென்றே சொல்லுகிறான். ஏன்? ஒருவரை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் தாழ்ந்தாலும் பரவாயில்லை என்ற நிலை இருக்கிறது. பார்த்துட்டு சொன்னான், வீடனன் தந்த வெற்றி இது. இத்தனை பாராட்டு வீடனனுக்கு அந்த இடத்திலே தேவையா? இப்போ நான் கேட்குறேன் அதுதான். இத்தனை பாராட்டு, சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினான், வெண்டிட்டான், வீடனன் தந்த வெற்றி இது என்று சொல்லலாமா என்றால், ராமன் அதை ஏன் சொல்கிறான் என்றால், நான் ஒரு சம்பவத்தால் தடுமாறினேன், அந்த தடுமாறித்தால் நிலை குழம்பினேன், அந்த நிலை குழம்பினால் நீ பாதிக்கப்பட்டாய், அதனாலே உன்னிடம் மன்னிப்பு கோருவதற்காக இதை செய்தேன் என்று சொல்லுகிற அந்த லட்சுமணன் ராமன் இருக்கிறானே, அவன்தான் நம் நெஞ்சில் மனிதனாக பதிகிற காரணத்தினால் லட்சுமணனுடைய பிரிவிலே வருகிற அந்த பிரிவுதான் ராமனை மனிதனாக நம் மனதிலே பதிக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.